வெல்கம் பேக் டு த ஹெல்மெட். ஸோ வீடியோக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா நான் தான் நிலேஷ். ட்ராவல் வீடியோஸ், ட்ரிக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹம்பியில் ஒரு சின்ன ட்ரெக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெக்கு போகிறோம். ஸோ வந்ததுலேருந்து எந்த இடத்துக்கு போனாலும் ட்ரெக்கு தான் நாங்கள் போகிறோம். ஸோ அது எங்களுக்கு அமையுதா இல்லை நாங்கள் அப்படி பண்ணுறோமா இல்லை என்னன்னே எங்களுக்கு தெரியல. மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 5:30 ஆகுது. குளிருது. பேகு ஜாக்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூம்லேயே வச்சுட்டு வந்தாச்சு. அண்டு அபரா பூரா இத்தா பூரா தோடே காணோம். சரி, நான் வந்து சன்ரைஸில் போய் உங்களை வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ இப்போ குளிருது எனக்கு பயங்கரமாக. ஸோ நான் வீடியோ வந்து ஆஃப் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்த்தாச்சு. 2-3 டெஸ்டடான டெம்பிள்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபேமஸான டெம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ மேக்ஸிமம் இங்கே 10 to 11 o'clock இருந்துட்டு கிருஷ்ணகிரி போயிட்டு மங்கள் இறக்கி விட்டு நான் சென்னை போயிடுவேன். ஸோ இதான் பிளான் இன்றைக்கி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்கலாம். ஸோ ஹம்பி பார்த்தீங்கன்னா ஹாஃப் டேயில் பார்க்கவே முடியாது. ஸோ 2 or 3 days கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ அந்தளவுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு கிளம்புறேன். ஸோ வந்துட்டோம். ஸோ நல்லா ஏரியா பார்த்துட்டு கவர் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஈஸி ட்ரெக்கு தான் சன்ரைஸுக்கு. மோஸ்ட்லி யாரும் வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் ஹம்பி வந்தீங்கன்னா கண்டிப்பாக சன்ரைஸ் ட்ரெக் பாருங்கள். நல்லாயிருக்கும். அந்த வியூ சரி அமைதியாக இருக்கும். ஸோ நிறையா டெம்பிள்ஸ் இருக்குது. டெஸ்டடான டெம்பிள்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபேமஸ் டெம்பிள்ஸ். அந்த பில்லரில் பார்த்தீங்கன்னா 7 சவுண்ட்ஸ் வரும். ஸோ அதுவும் கவர் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ கவர் பண்ணுமோ கவர் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். அங்கே உட்காந்துருந்தோமா? நீ வந்து கரெக்டாக அந்த மேலே உட்காந்து தான் காலை போட்டு உட்காந்துருந்தேன். இப்போ பார்க்க பயமாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா புரோக்கன் டெம்பிள் கிட்ட வந்தாச்சு. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு வெளில போனால் பஜார் மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. மிச்சர் உள்ள ஸ்ட்ரக்சர் தான் இது. ஸோ இந்த விஜயநகர் எம்பையர் ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது வீழ்ச்சி அடையிறதுக்கு முன்னாடி இதுதான் லாஸ்ட் டெம்பிள் சொல்லி போட்டிருக்கு. So it's very big capital, no? Yes, yes. In olden days. Yeah, yeah. So it's used for bazaars, no? Yes, this is a bazaar. And outside. Sule bazaar. Like this bazaar, how many bazaars are there? I told you, no, the main everyday the daily market. That's the main bazaar in Hampi. So after the Krishna bazaar is there, and Vitala bazaar. இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தாலே தெரியும். அங்கே ஒரு கல் தெரியுதா? அந்த கல்லுக்கு மேலே இன்னொரு கல், அதுக்கு மேலே இன்னொரு கல். ஸோ இது நார்மலாக மனுஷங்களால் வைக்கவே முடியாது. ஸோ இது வந்து நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ அது எப்படி எனக்கு ஒன்றும் விளங்கலை சீரியஸாக. மிஸ்ட்ரி மேலே மிஸ்ட்ரி இந்த ஹம்பி இருக்குது. ஸோ அந்த தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு மலை. ஸோ அந்த மலையில் தான் ஹனுமான் பிறந்த மலைன்னு சொல்கிறாங்க. ராமாயணம் கதை பார்த்தீங்கன்னா பாதி இங்கே பேஸ் பண்ணி தான் இருக்கும். நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இன்னொரு வாட்டி ஹம்பியை மட்டும் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வருவேன். கண்டிப்பாக வரணும், அப்போ தான் புரியும் என்னென்னு. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி நந்தி இருக்குது. பட் இருக்கிறதுலே பெருசு பார்த்தீங்கன்னா இதுதான். இது மோனோலித்திக் புல் இது பேர். இது வந்து
ஒரே கடையில் பண்ணது. Temple, you go these all three. When you go Kamlapur. So Kamlapur route only, these all. Okay. So after you visit this, go until it's called Sister Stone. Same way only, the mud way only you can go this way. Okay. Going south. Yeah. Okay. And if, this is the end. ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 700 years ஓல்டு. அதான் இது மட்டும் ஏன் இடிக்காமன்னு தெரியல பார்க்கணும். இது மட்டும் ஏன் இடிக்காமல் இருக்காங்க. இங்கே ஒரு பெரிய பிள்ளையார் கோயில் இருக்குது. சாரி, பிள்ளையாரோட சிலை இருக்குது. செம்மையாக இருக்குது. உங்களுக்கு கோபுரோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா 6 to 7 feet ஹைட்டு. கையை வெட்டியிருக்கிறாங்க, 2 கை வெட்டியிருக்கிறாங்க. அப்புறம் நிறைய டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டேமேஜ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. நரசிம்மார். ஸோ இது பார்த்திங்கன்னா லிங்கம். இந்த லிங்கம் பார்த்திங்கன்னா 4 meters ஹைட்டு. ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. ஸோ நைஸ். இது டேமேஜ் அந்தளவுக்கு ஆன மாதிரி தெரியல. ஸோ அது டேமேஜ் ஆகலை. ஸோ கைஸ் இது தான் பார்த்திங்கன்னா அந்த 50 ரூபா தாளில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த இது. ஸோ இதில் பார்த்தாலே தெரியும். ஸோ நான் இப்போ ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய்ட் ஆனது. அந்த சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஸோ இந்த கோயில் தான் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா, ஸோ இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப பெரிய இடம். நம்ம காலைல பார்த்ததை விட இதுதான் ரொம்ப பெருசு. ஸோ கைஸ் அந்த இருக்கு பார்த்திங்கன்னா அந்த பில்லர். ஸோ அந்த பில்லரில் தான் பார்த்திங்கன்னா சவுண்டு வரும். ஸோ இப்போதைக்கு உள்ளே அலௌடு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ உள்ளே இருக்கிற பில்லர்லாம் சவுண்டு கேட்கும். ஸோ அந்த பில்லரில் சவுண்டு கேட்கும். பட் ஏன் இப்போ அலௌடு இல்லை அப்படின்னா, தோ அதில் போட்டிருக்கு ஒர்க் இன் ப்ராசஸ், ப்ளீஸ் கீப் அவே ஃப்ரம் த மகா மண்டபம் அப்படின்ட்டு. ஸோ கைஸ் இருக்கிற எல்லா சிலையிலும் பார்த்தீங்கன்னா கை தலை எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டாங்க. இங்கேருந்து அங்கே கோவிலுக்கு போகும்போது நடந்து தான் போனோம். வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் தான் வந்துட்டுருக்குறோம். காஸ்ட்டு கம்மி தான். நடந்து வந்தீங்கன்னா வெயில் அடிக்கும், எனர்ஜி செம்ம லாஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வண்டியிலே வர பாருங்கள். ஸோ அங்கே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டேங்க். நான் காட்டுறேன். ஸோ இந்த தண்ணி வந்து இங்கே வந்து இப்போ தான் விடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே அங்கே ஃபுல்லாக தண்ணி வந்து ரெயின் வாட்டர் வந்து இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஹம்பியிலேருந்து கிளம்பியாச்சு. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். ஸோ ஹாஸ்பிட்டலில் தான் நைட்டு, ஹாஸ்பிட்டல் இல்லை ஹோஸ்பேட்டுங்கிறது வந்து ஹம்பிக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு சிட்டி. மணி பார்த்திங்கன்னா 11 எக்ஸாக்டாக 11:10 ஆகுது. ஸோ இங்கேருந்து 7 hours பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி. ஸோ கிருஷ்ணகிரியை ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணிட்டு நான் சென்னை போகணும். ஸோ எப்படியும் நைட்டு 12 மணி ஆயிரும், 1 ஆயிரும். சரி பார்ப்பேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். போய் பைபாஸ் ஏறணும், ஹைவே ஏறணும். செம்ம பெருசு ஹம்பி. 6 நாளில் சத்தியமாக சுற்றி பார்க்க முடியாது. ஸ்கிப் பண்ணி தான் பார்த்துருக்குறோம். ஸோ வந்ததுக்காண்டி தான் பார்த்தது. ஹம்பிக்காண்டி உட்காந்தோம்னா 2 நாள் 3 நாள் உட்கார வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் ஹம்பிக்கு வரணும். ஸோ ஹம்பியை தனியாக வ்ளாக் பண்ணணும். இது சும்மா ஒரு சினிமேட்டிக் ஷார்ட்ஸாக மட்டும் நான் போடுறேன். லெஃப்டா ஓகே. ஸோ என்னோடய மொபைல் ஹோல்டர் பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. ஸோ மறுபடியும் புதுசாக ஒன்று வாங்கணும். 2-3 ட்ரிப்பு தாங்கினதே பெரிய விஷயம். போலீஸ் நிற்கிறாங்க, ஸ்லோவாக போகணும். இல்லைன்னா டிஎன் வண்டியை பார்த்தாலே பிடிச்சிருவாங்க. நடக்கிறது தானே. பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஹைவே ஏறிட்டேன். இங்கேருந்து பெங்களூர் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 300 kilometers பெங்களூர். அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி. அங்கே எனக்கு சென்னை போகிறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது. பொங்கல் வேறு பின்னாடி தூக்கிட்டு வரானே, சாஞ்சிட்டான். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவாக போவோம். 80 80ல் போவோம்.
ஹம்பி தனியாக போகணும். ஏன்னா ஹம்பி நான் ஒன்றுமே பார்க்கல பெருசாக. அங்கே போய் என்ன போனேன், சன்ரைஸ் போனேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கோயில் இருந்துச்சு அங்கே போனேன், அதுக்கப்புறம் ஒரு சிவலிங், அதுக்கப்புறம் ஒரு பேர் மறந்துடுச்சு. ஸோ மொத்தமே ஒரு 6-8 ஸ்பாட்ஸ் தான் போயிருப்பேன். பட் அங்கே நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது, கை விரல விட்டு எண்ண முடியாது அந்தளவுக்கு ஸ்பாட்ஸ் இருக்குது. பார்க்குற இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏஷியன் டெம்பிள்ஸாக இருக்கும். பழைய காலத்து டெம்பிள், பழைய காலத்து குகை, பழைய எல்லாமே பழசாக இருக்கும். ஸோ அவ்வளோயே நம்ம ராமாயணம் கதை கூட அந்த இடத்துல ஜாயின் ஆகும். ஸோ அங்கே தான் ஹனுமான் பிறந்த ஊர். ஸோ நிறையா இருக்குது. பட் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஹம்பி இதுக்காண்டியே போகணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போகணும் ஒரு வாட்டி. எந்திரிச்சிட்டான். ஓகே, ஸோ பார்ப்போம். நான் போயிட்டு சாப்பிடும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், மணி பார்த்திங்கன்னா 12 காலைல இன்னும் சாப்பிடல. ஸோ இங்கேயே சாப்பிட்லான் இருக்கிறோம். அதாவது நல்ல சாப்பாடாக சாப்பிட வேண்டியதான். அது பேர் ஆக்சுவலி மூகுடால். மூகுடால் ஆமாம். இல்லை, 2 சாப்பிட்ருவேன். 2 நான் சாப்பிட்டு தூங்காமல் வரணும். சரியா? ஓ, இந்த சைடு அசாம் சைடு தான் போயிருக்கீங்களா? நேருக்கு நேராக அப்படியே. ஸோ பார்த்தீங்கன்னா விண்டு மில் சுற்றுது, வேறு லெவலாக இருக்குது. மலையில் விண்டு மில், நான் விண்டு மில்லோட விண்டு ஒரு ரெக்கை போயிட்டு இந்த இன்னொரு விண்டு மில். சின்ன வயசில் விண்டு மில்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கைஸ், நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 11,1111 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோ கிரிச்சு எடுத்தாச்சு, கிளம்ப வேண்டியதான். டைம் பார்த்தீங்கன்னா 4:50 ஆகுது. நைஸ் ரோடுக்குள்ளே வந்தாச்சு. 60 ரூபா கட்டியாச்சு. நைஸ் ரோட நைஸாக என்ஜாய் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ண வேண்டியதான். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நைஸ் ரோட எக்ஸிட் பண்ணியாச்சு. நான் பெங்களூர் தாண்டியாச்சு. பின்னாடி தான் சன்செட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு 300 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எப்பாடி காலையில் ஆரம்பித்து கண்டினியூஸாக ஓட்டியிருந்தால் கூட ஒன்றும் தெரியாது. ஹம்பியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணோமா. ஸோ ஃபுல் டயர்ட் ஆயிடுச்சு, பாடி ஃபுல் ட்ரை ஆயிடுச்சு. சுத்தாண்டா ஆறுசாமி ஆகிட்டோம். ஸோ ஒசூரில் இருக்கிறோம். ஸோ அடுத்து கிருஷ்ணகிரியில் இறக்கி விட்டு அங்கே ஒரு 10 மினிட்ஸ் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பாக கிளம்ப வேண்டியதான். பார்ப்போம் என்ன போகுது அப்படின்ட்டு. கிருஷ்ணகிரி வந்தாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 7:20. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சென்னை போகணும். ஸோ ரைடு எப்படி இருந்துச்சு? ரொம்ப ப்ராப்ளம் தான். கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ தெரில அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்ப்போம். வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். பார்ப்போம்.